சிறந்த நல்ல விஷயங்களை குறிப்பா விமன் அவேர்னஸா இருக்கட்டும், பெண்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க சோசியல் மீடியால கொண்டு வரணும். கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நிறைய பேருக்கு நம்ம எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க, எப்ப அந்த சோசியல் மீடியா வந்தனாலே போதுமா, இவங்க ஒரு போனை தூக்கிட்டு அலைய, இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி போச்சு நினைக்கிறேன். சுத்தமா நிம்மதி போச்சு. கரெக்டா தான் சொல்றாங்க. 12 மணிக்கு சார் எனக்கு ஒரு ஃபோன் பண்றான் சார். ராத்திரி 12 மணி. நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், அழகா பிறந்தது என் தப்பா? 60 வயசு எந்திரிச்சு கொந்தளிக்கிறார் பாருங்க. அவருக்கு அழகா பிறந்தது என் தப்பானே. 12 மணிக்கு ஒரு ஃபோன். ஏன்னா பக்கத்துல மாமா படுத்துட்டாரு. அட இருந்து தொலைங்க, ஒரு நகைச்சுவை டெலிவரி பண்ண போறாங்க. மாமா ஓடிட்டானா? போன எடுத்து ஹலோன்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் சாரி சார்னா அவன் என்ன ஆம்பல் அப்படிதான் இருக்கு. திரும்ப போன் பண்ணி நான் லேடிஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்ப நான் போன் பண்ணி ஹலோன்னு அப்படியே அவன் சாரி சார் நான் கடுப்பாயிட்டேன். திரும்ப நானே போன் பண்ணி அவன் பேசுறது போய் நான் முட்டிக்கிட்டேன். சார் எது சார் போன் பண்ணி சாரி சார் இருக்கீங்க, ஏன் சார் நைட்டு போன் பண்றீங்கன்னு அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். சாரி சார் ராத்திரி போன் பண்ணுவேன் சார், யாராவது ஒரு லேடிஸ் பேசுவாங்க, பாருங்க சார் நீங்க எடுத்துட்டீங்க அவன் போன வச்சான். நான் அரை மணி நேரமா அழுதுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் இருந்துச்சு, ஏன் தம்மோன்னாரு. யாரோ ஒருத்தோ என்ன ஆம்பலன்னு நினைச்சுட்டாங்க. 13 வருஷமா நானே ஒண்ணு ஆம்பலன்னு பேசாம தூங்கிட்டேன். இன்னைக்கு காலகட்டத்துல இந்த தொலைபேசி அப்படிங்கிறது இன்னைக்கு தொல்லைபேசியா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம். ஆனா இந்த நேரத்திலையும் கூட நிறைய சமூக ஊடகங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாடலாசிரியர் அவர்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. ஆனா சாரே இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இறங்கிருக்காங்க அப்படின்னா நம்மால் முடிந்த ஒரு விஷயம். இந்த உலகத்தை ஏதாவது ஒரு மாற்ற முடியும்னு இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள நிறைய பேர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குறிப்பா வந்திருக்கீங்க. அது நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. இந்த உலகம் இந்த சமூகம் உங்க கையில இருக்கு. அடுத்தடுத்து நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது ஒழுங்கான முறையில் நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த ஷோவும் அதே மாதிரி ஜாலியா ஒழுங்கான முறையில கொண்டு போவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ட்ரெண்டிங் சொன்னீங்க இல்லையா, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக சாருடைய ஒரு பாட்டு இருக்கு, விவேகா சாருடைய பாட்டு. அதை வந்து டீம் பண்ண போறாங்க. பாட சொன்னாங்க. காலை காலையில் கண்விழி திரும்ப திரும்ப வருவோம். இந்த மாதிரி இவங்களாம் ஏந்து நிக்காம இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த எனர்ஜி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த நிகழ்ச்சிக்காக பார்க்கக்கூடிய நன்றி. இதோ